ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கடைய பக்கம் "ஏன்டா வரமாட்ற?" அப்படின்னு சொல்லி செந்தில கேட்பாரு பாண்டியன். இப்போ பார்த்தீங்கன்னா, "ஏன்டா வந்த? சும்மா இருக்க. அதனால வந்தியா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற இடத்துல சோத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில பழனிவேல் சொல்கிறாரு, "குழம்பு சூப்பராக இருக்குக்கா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ செந்தில் சொல்கிறாரு, "இல்லைம்மா, கொஞ்சோண்டு நீ உரப்பு மட்டும் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சும்மா இருந்தால் இதெல்லாம் யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்கார் பாண்டியன் செந்தில. அது செந்திலுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே பாதியில் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதே மாதிரி மீனாவும் எந்திரிச்சு பின்னாடியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைக்கு போய் மீனா சொல்கிறாங்க, "மாமா, உங்களுக்கு அவரை திட்டணும்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டு வச்சு தனியாக திட்டுங்க மாமா. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் திட்டுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு மாமா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் பார்த்தீங்கன்னா, பாண்டியனுக்கு கோவம் கண்ணு முன்னு தெரியாமல் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைய எனக்கே திட்டுறதுக்கு உரிமை இல்லையா? இந்த புள்ள என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு, "கோமதி, இங்கே பார்த்தியா, இந்த பொண்ணு எப்படி சொல்லுதுன்னு பார்த்தியா? என் மகனை நான் திட்டக்கூடாதா? அப்போ அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் நான் வாள் உருகிட்டே இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லைங்க, நீங்களும் 10 பேர் முன்னாடி இவ்வளோ பெரிய பிள்ளைய திட்டுறது தப்பு தானேங்க" அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழனிவேலுக்கு சொத்தே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு சக்திவேலு. ஆனால் முத்துவேல் சொல்கிறாரு, "பங்குன்னு பிரித்தா அதை 4ஆ கூட பிரிக்கலாம் கோமதிக்கும் சேர்த்து. ஆனால் நீ 3 சொல்கிறடா, 3ஆச்சும் பிரிப்போம்டா." "இல்லை இல்லை, இந்த ஒட்டுண்ணி பயலுக்கெல்லாம் சொத்துல பங்கெல்லாம் கிடையாதுனே" அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டியும் கோமதியும் "எப்படி என் தம்பிக்கு நீங்கள் சொத்து இல்லைன்னு சொல்லுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட வராங்க. அதை தெரிஞ்ச சரவணன், கதிர் எல்லாருமே வராங்க. அது எப்படி சொத்துக்கு மட்டும் எங்கள் மாமா இல்லாமல் போவாங்க, மிச்ச விஷயத்துக்கு எல்லாமே இருப்பாங்க. ஒவ்வேன் கடன் இங்கேயே இல்லைடா, அவன் ஒரு ஒட்டுண்ணி பையன். அவன் உங்கள் ஆத்தா கல்யாணம் முடிச்சோன்னே உங்கள் ஆத்தா பின்னாடியே வந்தவன். அவனுக்கு எதுக்குடா நாங்கள் சொத்து கொடுக்கணும்? நானும் எங்கள் அண்ணனும் கஷ்டப்பட்டு உழைச்சதுரா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, "என்ன நல்லா சொல்லு, யார் உழைச்சது? எங்கள் அப்பா சேர்த்து வச்சதில் நீ கொஞ்சம் உழைச்சேன்னு சொல்லு. அதோட நீ தான் உழைச்சேன்னு சொல்லாத. என் தம்பிக்கு 3 பங்கா போட்டு சொத்து கொடுக்கணும். ஏன் உன் பங்கும் வேணும்னு நினச்சி நீ வாரியா? ச்சீ, இப்படியெல்லாம் பேசாத, மனுஷன் மாதிரி பேசு" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.